ஃபஸ்ட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து 52வது பிறந்த நாள் வர மண்டே அன்னைக்கு 22 வருது. நம்முடைய சேனல் சார்பாக ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். பார்க்குற நம்ம நேயர்களும் வந்து நீங்கள் உங்கள் விஜயா பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் விஜய் தமிழக முதலமைச்சர் விஜய் மாறிடுங்க. பிறந்தநாள் வருது, நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சார். இப்போ ஜனநாயகன் படம் பற்றி நீங்கள் கேட்டீங்க. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ஆக்சுவலாக ஜனவரி 9ஆம் தேதி 2026 இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட படம். ட்ரெய்லர்லாம் விட்டதுக்கப்புறம் வந்து கண்ணாபின்னான்னு திரிக்க விட்டது. ட்ரெய்லரை பார்த்தா எல்லாமே மிரண்டு போனாங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது வந்து 9ஆம் தேதி கிட்ட நெருங்குது, ஆகலை. பட் எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன் என்ன காணும்போது அதில் என்ன பிரச்சனை வந்தது, சென்சார் போர்டு பிரச்சனை வந்தது, சர்டிஃபிகேட் தரலைனாங்க, ரிவைசிங் அப்படி போகணுன்னாங்க, நிறைய ப்ராப்ளம் வருது. அப்புறம் கோர்ட்டுக்கு கேஸ் போனாங்க, திரும்பி கேஸ் வாபஸ் ஆனால் ரிவைசிங் கமிட்டி ஓகேனாங்க, அதுவும் பார்க்கப்படுது. ரிவைசிங் கமிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க, டைம் கொடுக்கல, அது 1 மாதம் மேலே ஆகுது, அப்படியே தள்ளுது படம் டோட்டலாக. ஸோ 9ஆம் தேதி வர வேண்டிய படம் வரல. இப்போ இதுக்கடையில் வந்து நெருங்கி வருது, ரிவைசிங் கமிட்டி பார்க்கலான்றாங்க, பார்க்குறதுக்கு ஏற்பாடு நடக்குது, பார்த்தாச்சு. சர்டிஃபிகேட் தரலன்னா சர்டிஃபிகேட் தரல. ஸோ எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் தேதி நெருங்குது, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்னா அந்த பிரச்சாரத்துக்கு போய்ட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து டைம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா படத்தை நெட்டில் படம் லீக் ஆகுது. மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. விஜய் அவருடைய கடைசி படம், அரசியல் பேசுகிற படம். இந்த படம் வந்ததுன்னா மக்கள் மத்தியில் விஜய் மிகப்பெரிய ஒரு வந்து இமேஜை கிரியேட் பண்ணும். இது நிறைய விஷயங்கள், கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இப்போ வேண்டுமென்றே வந்து யாரோ சில பேருடைய நபரால் வந்து சர்டிஃபிகேட் தராமல் படம் தள்ளி போடப்பட்டு இருக்கிற சமயத்தில் இது லீக் ஆனோன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக போய் டக்குன்னு வேர்ல்டு பூரா லீக் ஆகிடுச்சு மேடம். இப்போ அது யார் பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி அது விசாரிக்கும் போது அந்த எடிட்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகுது. அது எடிட்டர் ரெஃபரன்ஸ் வரும்போது எடிட்டர் பிரதீப் அவர்கள் கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணும்போது தான் அவர் பெரிய வந்து எடிட்டர். பட் அவர் சில காரணங்கள் இல்லைங்க, என்ன எப்படி போச்சுன்னு தெரியல, விசாரிக்கும் போது தான் யார் உள்ளே வருவா என்னன்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை வச்சு வேலை பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படியாவது லீக் பண்ணணும் படத்தை, வந்தால் மிகப்பெரிய ஒரு இமேஜ் வந்துடும் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியே திட்டமிட்டே சதி பண்ணி ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரில் உள்ளே விட்டு வேலை செஞ்சது மாதிரியான ஒரு தகவலும் வந்து இடையில வந்தது. அது பட் பிரதீப் அவர்கள் எப்படி அங்கே உள்ள வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை விட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே சில படங்கள் ஒர்க் பண்ணிருக்கான அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளே விட்டாங்க. பட் அவர் வந்து பார்த்தாரு, அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காப்பி பண்ணி க்ளவுடில் போட்டு அவங்களுடைய ரிஸ்கில் அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே போய் அவர் வந்து ஃபுல் பிக்சரை எடிட் பண்ணி அதை ஒரு படம் வைக்கிறது 3 hours உள்ள படத்தை வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டார் வேறு அந்த தகவலை. நண்பர்கள் இந்த படம் பார்த்த ஒரு ஆர்வத்தில் வந்து வெளில விட்டதாக சொல்லி ஒரு தகவல் வருது. திடீர்னு பார்த்தா போலீஸ் கமிஷனுக்கு போகுது, விசாரணையில் வருது, ஒரு நபரை கைது பண்ணுறாங்க, அவர் தான் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் அப்படிங்கிற தகவல் வருது. அவரை பிடிச்சி என்கொயரி பண்ணுறாங்க. பார்க்கும்போது பார்த்தோன்னா நான் வந்து படம் பார்த்தே ரொம்ப பிடிச்சி ஆர்வக்குள்ளரில் நான் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். யார் மூலமாக போச்சுன்னா நண்பர்களுக்கு காமிச்சா, நண்பரை பிடிச்சோம்னா ஒருத்தர் கைது பண்ணால் 2-3 பேர் கைது பண்ணுறாங்க. விசாரணை போய்கிட்டே இருக்குது. பட் இங்கே வந்து இது வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு 400 கோடி தவிர்த்த படம், அவர் ஏற்கனவே ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக இருக்கார், ஒரு வேடாத்தனமாக பண்ணாங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. பட் அன்றைக்கி சொல்லப்பட்ட தகவல் இது அப்படியே விசாரணை போகுது. எப்படி ரிலீஸ் ஆச்சு, ஏன், என்ன காரணம், யார் சொன்னாங்களா, எந்த நம்பர் சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது போயிட்டு பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா இப்போ வரைக்குமே இந்த பார்த்தா ஒரு சுமார் வந்து 1, 2, 3 பேர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் இப்போ 18க்கும் மேற்பட்டவர்கள் கைது பண்ணிருக்காங்க. பெரிய நெட்வொர்க்கு பின்னாடி இயங்கிட்டு இருக்கா. அப்போ இது வந்து திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் அவருடைய இமேஜை வந்து காலி பண்ணிடலாம். இந்த படத்தை வந்து அவருடைய கடைசி படம் வந்து வெற்றி படம் அமையக்கூடாது, ஒரு தோல்வியை கொடுத்துடலாம். அதனால் ஒரு 18 பேர்கிட்ட ஒரு நெட்வொர்க் போகும்போது இது ஒரு பிளான் ஒர்க்கு போகிறது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு நபர் யார் இருக்க போகிறா என்னங்கிற விசாரணை போயிட்டும்போது இப்போ நமக்கு தெரிய வரும் சார் அது மேட்டர். ஆனால் இந்த படம் இப்படி பேசும்போது அரசியல் சார்பாக அந்த படத்தை டைலாக் வந்தது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வச்சது. ஆனால் இங்கே அதற்கு வந்து எதிராக ஒரு படம் வரும்போது பார்த்தோம்னா டெல்லியவே வந்து அட்டாக் பண்ணியிருக்கிற அந்த படங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு படமே ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு. அதை அப்போ இது ஏன் தரலை அப்படிங்கும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடக்கூடாது. பட் இங்கே இந்த படம் விஜய் அவர்களுக்கு இறுதி படம், அரசியல் பிரவேச படம்ங்கிற பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் ஒன்று வருது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதே மாதிரி அவர் சமூக சீர்திருத்த படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுறதா ஒரு தகவல் வருது. அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு படம் பண்ணணும் நம்ம. அப்போ அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். அப்போ அது மக்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்களும் பக்கா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே 2-3 படங்கள் சொந்த படம் பண்ணவர், டைரக்ட் பண்ணவர்.
அங்கே ஒரு யோசிக்கிறாங்க. அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணி சொல்கிறாங்க, அரசியலில் போய் படம் பண்ணும்போது வந்து உனக்கு எதிர்ப்புகள் ரொம்ப நிறையா வரும். நீ இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு மேட்ரு ஒன்று பேசிகிட்டு இருக்கிற. இந்த தகவல் வந்து பிரச்சனை வரும். நீ சொந்தமாக படம் பண்ணேன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் உனக்கு அப்படின்னு எம்ஜி சக்கரபாணி ஐடியா சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஆனால் ஒரு அரசியல் படம் பண்ணணும். இது யாரை வச்சு பண்ணலாம்? வெளி ப்ரொடியூசர் வச்சு பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, ரிலீஸு போக்கு அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. உனக்கு பிரச்சனை வராது, நீ ஆக்டிங் மட்டும் நீ போய்க்க. இல்லை இதில் நம்ம ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லும்போது தான் அப்போ நீ வந்து நான் ஒன்றை எம்ஜி சக்கரபாணி அவர்கள் வச்சு தான் அந்த சில படங்கள் பண்ணாங்க. அப்போ ஒன்றாவது ப்ரொடியூசராக ஒன்றா நான் உள்ளே விட்றேன். அப்போ யாருக்கு நம்பிக்கையான ப்ரொடியூசருங்கும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இது எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் ஒன்று பண்ணான். ஸோ அந்த கம்பெனி இருக்கும்போது உடனே சுபி நாகிரெட்டி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வர சொல்லி மீட் பண்ணும்போது தான் அவர் கருத்துக்களை சொல்கிறார் எம்ஜிஆர். நான் ஒரு அரசியல் படம் பண்ணணும், அது அரசியல் கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், எனக்கு எப்படி மக்கள் மத்தியில் செல்வா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நான் அப்படிங்கிற சொல்ல நாகிரெட்டி நல்ல விஷயங்க பண்ணிக்கலாம், நம்ம நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, நான் டேட் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எம்ஜிஆர் டேட்னா சாதாரண விஷயம் கிடையாது. உடனே கொடுக்கப்படுது. இதில் வந்து எம்ஜி சக்கரபாணியில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரை நீங்கள் வச்சிங்க நீங்கள், ஆனால் விஜயா இன்டர்நேஷ்னல் ஃபில்மில் தயார் பண்ணிக்கிட்டார் எம்ஜிஆர். ஓகேன்னு ப்ராசஸ் ஆகுது, டைட்டில் வைக்கிறாங்க, டைட்டிலே பரவாயில்ல பேசப்படுது. இந்த தகவல் வந்து அப்போ இருக்கிற ஆளுங்கட்சியருக்கெல்லாம் போகுது. எம்ஜிஆர் அவர்கள் முதன்மை அரசியல் கட்சி படம் பண்ண போகிறாரு. என்ன படம் ஏது படம் அப்படின்னா பெரிய பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. பட் அவர் தயார் பணம் இல்லை. ஸோ நாகிரெட்டி ஒரு பிக் ஷாட். அப்போ அவருடைய பேனரில் எம்ஜிஆர் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு அவர்கள் ஜோடியாக ஜெயலலிதா அவர் நடிக்கிறாங்க. ஜப்புலிங்கம் ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. பக்கா அரசியல் படம். நம் நாடு அப்படின்னு படம் தயாரிக்கிறாங்க. படம் வெளில வருது, சக்க போட்டுறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு உயருது. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் மிக பெரிய ஒரு மாற்றமே ஏற்படுத்துங்கிற அந்த தகவல் எம்ஜிஆர் அவர்களுக்கு போகும்போது தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1969 வருஷம் வந்து நம் நாடு ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் அரசியல் வர்றாங்க. இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இது ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள். மிகப்பெரிய ப்ராப்ளம் சந்திச்சது தான். 72 தான் கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ 69 நம் நாடு சூப்பர் ஹிட். உடனே இன்னொரு படம் எடுக்குன்னு பார்க்குறாங்க. நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. அதான் உலக ஸ்டாலின் படம் எடுக்கிறாங்க. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்க்குலாம் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்டர்ஸ் எங்கேயுமே ஒட்ட முடியாது. அப்போ வந்து டேக்ஸ் அதிகமாக போகுது. இப்போ போஸ்டே வேணான்னு சொல்லி போஸ்டே ஒட்டலாங்க உலக ஸ்டாலின் படத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள். நிறைய ப்ராப்ளம் வந்தது. பிரிண்ட் ஒரு பக்கம், எப்படி பிரிண்ட் வரும், எப்படி காப்பி போடுவோம், எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், ரிலீஸ் தேதி என்ன, எந்த தியேட்டர் என்ன, தியேட்டர்லாம் பயந்தாங்க. அதுக்கு மீறி டக்குன்னு பிளான் பண்ண போஸ்ட் ஓட்டில் ரிலீஸ் டேட் கொடுக்கல பண்ண டக்குன்னு தேவி படத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு வரும் சக்கப்பட பிடிச்சி 1973 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த பேஸில் தான் இப்போ ஞாபகம் வருது எனக்குன்னா ஜனநாயக படம் விஜயோட இறுதி படம். அரசியலுக்கு 2024 பிப்ரவரி உள்ளே வந்துட்டார். 2024 படத்தினுடைய வேலையில் ஆரம்பமாகுது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன். அப்போ இது அரசியல் சம்மந்தப்பட்ட படம், அது இறுதி படம்னு சொல்லிட்டாரு. அது வேலையில் ஆரம்பிக்குது. ஜனவரி 2025 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு போஸ்டர் விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா விஜய் சாட்டை எடுத்து வச்சுட்டு மணிக்கு ஒரு ஸ்டில் விடுறாங்க. அதுவே பரபரப்பாக பேசப்படும். இது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க திரும்பி. 1965 எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்திருக்கும். நானும் 20 சாங் வந்து எம்ஜிஆர் சாட்டை வச்சுட்டு இருப்பார். அது ஜனவரி படம், அதே மந்த்து படம் ரிலீஸ். அந்த மந்த்லேயே வந்து விஜயோடைய அந்த சாட்டையை வச்சுட்டு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷன் வரதுக்காக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று விடுறாங்க. ஜனநாயகன் சாட்டைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை சாட்டைக்கும் மேட்ச் பண்ணி அரசியல் ஒரு படம். இந்த படம் எப்படி இருந்து அன்னையிலிருந்து இந்த படத்துக்கு ஒரு டாட் வைக்கிறாங்க. எப்படி வருது, என்ன வருது, வேகமாக ஷூட்டிங் போகுது. என்னுடைய இறுதி படம்னு டிக்ளேர் பண்ண போகிறாரு. ஸோ ஜூன் 22 பார்த்தீங்கன்னா 2025 ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸில் 33 மில்லியன் வந்து வியூவர்ஷிப்பை வந்து கடந்து போகுது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 24 ஹவர்ஸும் 33 மில்லியன் கிராஸ் ஆகுது. கிளிம்ஸ் பயங்கரமாக இருக்காது. விறுவிறுன்னு போகிறாங்க. நவம்பர் மாதம் அந்த படத்தை முடிக்கிறாங்க. படமே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குள்ள வேலை போகிறாங்க. ட்ரெய்லர் விட்றாங்க. ட்ரெய்லர் வரும்போது தான் இங்கே வந்து அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. சாட்டை எடுத்து அடிக்கிறது, ஏண்டா மக்களுக்கு நல்லது செய்ய வாங்கடானா கொள்ளையடிக்க முகறீங்கன்னு சொல்லி டைலாகை போட்டு எம்ஜிஆர் அவர்களையும் மேட்ச் பண்ணி இந்த படம் இப்போ இது முக்கால்வாசி அரசியல் சம்மந்தப்பட்ட படம்னு முடிவு செய்யப்படுது. அப்போ இந்த டைலாக்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ஓவராக செல்வாக்கு வந்துடுது. இது முன்னாடி ரிலீஸ் பண்ண விட்டோம்னா எலெக்ஷன் முன்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கு வந்து பிரேக் பண்ணணும்னு அங்கே நிறைய விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு பிறகு தன் பக்கம் இருக்கிற அந்த முயற்சிகள் நிறைய நடந்தது. நிறைய ப்ராப்ளம் ஜனநாயகம் வச்சு உருவாக்குனாங்க. எந்த பக்கமே சாயாமல் வளைஞ்சு கொடுக்காம அவர் நேரடியாக அப்படி இரும்பு கம்மி மாதிரி ஸ்ட்ரிப்பாக போனார் படம்.
ஸோ டிசம்பர் வந்து இப்போ சென்சாருக்கு அனுப்புகிறாங்க இந்த படம். அங்கே தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் சென்சார் பார்க்கலான்றாங்க. ஜனவரி தான் பார்க்குறாங்க. ஜனவரியில் இந்த செக் வைக்கிறாங்க. சென்சார் போய் தரல, படம் ரிலீஸ் ஆகும். ஸோ மிகப்பெரிய அதிர்ச்சி வருது. அதற்கு பிறகு எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் படத்தை லீக் பண்ணுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மவுஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கணத்தோட படத்தை லீக் பண்ண விட்டு ஸோ டேமேஜ் பண்ணாங்க. பட் அதையும் வந்து எல்லாம் தாங்கிட்டாங்க. கேவின் ப்ரொடக்ஷனும் சரி, விஜய் அவர்களும் சரி, நேரடியாக அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி திரும்பி சென்சார் வேணால் பண்ணி படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் லீக்கில் போய் நீங்கள் மொபைல் இதுலேயே பார்க்குறத விட தியேட்டரில் படமாக தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். இங்கே வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் அவர்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஜனவரி 9 ரிலீஸ் ஆகலை. வட்டிக்கெல்லாம் வாங்கி ஃபைனான்ஸ் கொடுத்து படத்தை வாங்கினவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்போ வந்தாலும் இந்த படம் சிறப்பான வெற்றி பண்ணு. கேவின் வந்து டிஸ்ட்ரிபியூட்லாம் கூப்பிட்டு பேசும்போது கூட தகவல் சொல்லுவாங்க தியேட்டர் ஓனர்ஸ்லாம். படம் பிரமாதமாக இருக்குங்க. எங்களுக்கு வந்து பார்த்து ஒரு தகவல் வந்துருச்சு இல்லைங்க. கவலையே படம். இந்த படம் எப்போ வந்தாலுமே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் சென்சாரை மட்டும் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிற 2-3 கட்டம் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய பேசப்பட்ட தகவல் இருக்குது. சரி, இந்த ஜூன் 22 வரக்கூடிய பிறந்தநாள் 52வது பிறந்தநாளில் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு மாதம் முன்னாடியே ஒரு சின்ன பிளான் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. 19 நேற்று ரிலீஸ், வெள்ளிக்கிழமை பண்ணாலும் பிளான் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த சர்டிஃபிகேட் வராங்க தள்ளுது. இப்போ அதுக்கு வேண்டிய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எனி டைம் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துட்டு ஒரு தகவல் நமக்கு வருது. வந்துட்டால் ஆனால் என்ன ஒன்று இந்த ஜூன் 22 படம் ரிலீஸ் போது அது மட்டும் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் வரைக்கின்ற ஒரு தகவல் வருது. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கி நீங்கள் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிங்க, வட்டி போடுறீங்கன்ற ஒரு தகவல் வரும்போது அவர்கிட்ட நிறைய என்னென்ன பணம் கொடுத்துறீங்கன்னு ஒரு சார்ட் ரெடி பண்ணி சில பேருக்கு வந்து பணம் கொடுத்துட்டாங்க, சில பேருக்கு கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு சிரமம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய அளவில் வருங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி வந்திருந்தால் அந்த படம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கும். அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணால் அதை விட மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த கருத்துக்களை தான் இப்போ அவர் நேரடியாக பண்ணிகிட்டு இருக்காரு. படத்தில் சொன்ன விஷயத்தை தான் நிஜத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழக முதலமைச்சரான பிறகு லஞ்சத்தை கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒழிச்சிட்டு இருக்காரு, ஊழலை ஒழிச்சிட்டு இருக்காரு. அதுதான் படத்திலே சொல்ல வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வாங்கினாங்கன்னா கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது வந்திருக்கேன்னு தான் டைலாக்கே நீங்கள் போட்டு பண்ணுவீங்க. அதுதான் இப்போ இது நிஜத்தில் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்தால் அதை விட சிறப்பான ஒரு வெற்றியை பொறுமிது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நீ கவலையப்படாதீங்கன்னு கேவிஎன் ப்ரொடக்ஷனில் சொல்லப்பட்ட ஒரு தகவல். இது விஜய் முதலமைச்சரான பிறகு அவர் தேவையில்லாமல் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி கேவிஎன் வந்து விஜய் அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லிருக்காங்க. நீங்கள் உங்கள் வேலைகள் நீங்கள் பாருங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலைகளை வந்து நான் வந்து பார்க்குறேன். நான் ஆக்சுவலி அவரு யூனிட்டை வச்சு ஃபுல்லாக எல்லாத்திட்டையும் பேசி பண்ணிட்டு ஒரு தகவல் இப்போ நமக்கு வந்து கிடைச்ச தகவல். அது சென்சார் யூனிட் அநேகமாக கூடிய சீக்கிரம் கிடைக்காத வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்காது. நெக்ஸ்ட் மந்த்து வந்து படம் தியேட்டருக்குள்ள வரப்போகுது. வந்ததுன்னா தாறுமாறான ஒரு வெற்றியை பெறுங்கிறது தான் கணிப்பு. படம் அந்தளவுக்கு ஒரு பிரமாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்து படம் ரிலீஸ் ஆகிற சொல்லியிருக்கீங்களா. இப்போ கேரளா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படத்தை. ஏன்னா கேரளாவில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் இருக்குங்கிறது தெரியும். மம்மூட்டி, மோகன்லால் அங்கே நடிக்கிற படங்களை விட இந்த படம் வந்து அவங்க படத்தை டேட்டை தள்ளி வைப்பாங்க. விஜய் படம் வந்துட்டு போட்டு நம்ம அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது தவிர கர்நாடகா, ஆந்திரா வச்சுங்க, ஸோ தெலுங்கானா அங்கேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. தியேட்டர்கள் எப்போ வந்தாலும் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். 4 ஸ்டேட்டுமே இப்போ சொல்லிட்டு. இது தவிர வெளிநாட்டிலையும் நாங்கள் அப்போ போட்ட பிளான் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மந்த்து பாருங்கள். எங்களுக்குள்ள அந்த தியேட்டரில் இப்போ நாங்கள் பேசி வச்சுருந்த தகவலும் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் லீக் ஆனதை பற்றி யாரும் கவலைப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு வெர்ஷனாக இருக்கும் படம் நீங்கள். ஸோ இந்த நேரத்தில் இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகன் படத்தோட அவருடைய மகன் ஜேசன் ஜெய் பண்ணக்கூடிய படம் சிக்மாவும் ரிலீஸ் ஆகாத ஒரு தகவல் நமக்கு வந்து ஜூலை 31. ஆனால் ஒரே தேர்தல் ரிலீஸ் ஆகுது அப்பாப்புள்ள படம். கொஞ்சம் முன்னாடி ஒரு விஜய் சார் படம்னு நினைக்கிறேன். ஒரே மசாலா விஜய் சாரும் பையன் நடிக்கிற படம். ஸோ இங்கே ஜேசன் ஜெயோட படம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து இறுதி படம் முடிச்சுட்டு வெளில போகிறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், நீங்கள் உள்ள திரையுலகத்தில் உள்ளே வர்றீங்க. இந்த படம் நல்லா இருக்குது. விஜய் ரசிகர்கள் வந்து அப்படியே வந்து விஜய் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அதை அப்படியே உங்கள் சைடு கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த இடத்துல உங்களை கொண்டு ரசிகர்கள் உட்கார வச்சுருவாங்க அப்படிதான் ஜேசன் அவர்கிட்ட சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அதில் விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் சந்தீப் கிஷன் வச்சு அப்படியே ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணிக்க ஒரு தகவல் வந்திருக்காது. அதில் ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு.
எல்லாமே இதை பார்த்து நீ அடுத்து ஹீரோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைகளும் ஜேசன் பண்ணிவிட்டு ஒரு தகவல் வருது. இந்த படத்தினுடைய ரிசல்ட்டு பொதுவில் பார்த்ததுக்கு பிறகு ஜேசன் அடுத்த கட்டமாக விஜய் அவர்களுடைய இடத்த விட்டு போனால் அவர் ஹீரோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் பேசப்பட்டிருக்கு சார் தகவல் இப்போ. ஸோ அடுத்த மாதம் கண்டிப்பாக ஜனநாயகம்னு ரிலீஸ் ஆகுது. அவருடைய பையன் ஜேசன் நடிச்சோடைய சிக்மாவும் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுதான் சுருக்கமான விஷயம். ஸோ இந்த டைரக்டராக அவர் சைன் பண்ண போகிறாரு, வெற்றி பெற முடியும் ஒரு விஷயம். ஏன்னா லைக்காகவே பார்த்துட்டு படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் முக்கியமான போட்டு காமிச்சிட்டாங்க. படம் பிரமாதமாக வந்திருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா அவர் ஹீரோவாக தான் வரணும்னு நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்க. நீ முருகதாஸ் சார்லாம் பார்த்தீங்கன்னா கூட விஜய் அவர்கிட்ட சொல்லி போகும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வச்சு டைரக்ட் பண்ண பிக்கஸ்ட் டைரக்டரே கூட ஜேசனை ஹீரோ வச்சு பண்ணுவோன்ட்டு பிளான் பண்ணி எல்லாம் கேட்கும்போது பார்த்தோம்னா அதில் ஹீரோவுக்கு எனக்கு பண்ணுறது இப்போதைக்கு விருப்பம் இல்லை. விஜய் அவர்கள் கூட பையன் ஹீரோவானு எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, நீங்கள் என்னடியே கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் விஜய் அவர்கள். சங்கீதா அவர்கள் அதான் சொன்னது அப்போ, எனக்கு பையனுடைய சாய்ஸ்ன்ட்டாங்க. ஆனால் இவர் டெக்னிக்கலாக போகணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கார் ஃபாரினில். ஸோ அப்போ அதனால் டைரக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ஷன் யாருங்கிறத காமிச்சுக்குவோம், ஹீரோங்கிறது அடுத்த கட்டமாக இருக்கலாம்னு அவருடைய தாட்ஸ். அதனால் பெரிய டைரக்டர்ஸ் எல்லா பேருமே கூப்பிட்டு கூட அவரை கொஞ்சம் இப்போதைக்கு வேணாம், அவாய்ட் பண்ணலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த படத்தை சிக்மா முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சிக்மா முடிச்சிட்டாரு, படம் நல்லா வந்திருக்கு, கேமியோ பண்ணியிருக்காரு. அடுத்து டைரக்டில் அவர் பண்ணால் கூட ஹீரோ பண்ணுங்கிறத நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஏன்னா விஜய் சார் விட்டு போன இடத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அது வேறு யாரும் அவரே வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. அதை உங்களை தூக்கி வச்சுக்குவாங்க கண்டிப்பாக. அதனால் அடுத்து ஹீரோவை பண்ணி, ஏன்னா டைரக்ஷன் வெளில கொடுத்துருங்க, நீ ஹீரோ மட்டும் அவர் நடித்தா சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்குரிய வாய்ப்புகளும் நெருங்கிட்டு இருக்கு. விஜய் சார் வச்ச இயக்குநர்களே ஜேசன் கதையில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் சார் நடிக்க வேண்டிய கதைகள் நிறைய இயக்குனர்ஸ் உருவாகி வச்சுருக்காங்க, இப்போவும் இருக்குது. அது அப்படியே ஜேசன் மாறினால் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம், இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவர் ஹீரோவாக பண்ணக்கூடிய படங்கள் வரப்போகுது. ஜனநாயகன் அடுத்த மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியாக வந்தது. நமக்கு அதை நம்ம நேரிட்ட சொல்கிறோம். சென்சார் வந்துடணும், நமக்கு எந்த டேட் பக்கா டேட்டுங்கிற தகவல் கேட்டிருக்கோம், வருது நமக்கு. இதில் என்னென்னா வரக்கூடிய 22ஆம் தேதி விஜயருடைய பிறந்தநாள் அன்னைக்கும் ஜனநாயகம் பற்றின ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லணும்னு தெரியாது. வந்ததுக்கப்புறம் அப்டேட் நம்ம பார்த்துக்கலாம். அடிஷ்னலாக வரும்போது நம்ம நேரில் அடுத்த வீடியோவில் சொல்லலாம் சார். நன்றி சார்.